வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எமிஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு கால் வரப்போகுது. எதுக்காக அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டோட நம்பரையும் எமிஸில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. அதுக்காக ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ரெடி அவங்க பேரண்ட்டோட நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. சப்போஸ் அதில் ஏதாவது மாற்றம் இருக்குது, நம்பர் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சேஞ்ச் பண்ண நம்பரை சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சேம் நம்பருக்கு அப்டேட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டுக்கும் இன்றைக்கி வந்து கால் வரும். ஒரு சில ஸ்கூலில் நேற்றே வந்து இந்த வேலை தொடங்கிருச்சு. பட் ஒரு சில ஸ்கூலில் நேற்று 10th ரிசல்ட் போயிட்டு இருந்தனால இன்றைக்கி இந்த வேலையை பார்க்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டுக்கு வந்து கால் வரப்போகுது. ஸோ அவங்க கால் பண்ணி என்ன கேட்பாங்கன்னா, ஸ்டூடெண்ட்டோட நம்பர் இது தானான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ணும்போது இதே நம்பர் தான் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ன அப்படிங்கிறத பேரண்ட் வந்து சொல்லணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ரிலேஷனலாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபாதரோட நம்பராக இருக்கணும், இல்லைனா மதரோட நம்பராக இருக்கணும், அப்படி இல்லைனா ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு ஓடிபி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ தன்னார்வலர்கள் உங்கள்கிட்ட வர ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டுக்கு இதை ஒரு தகவலாக நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு ஹெல்ப் மாதிரி தான், இது வந்து கட்டாயம் கிடையாது. யாரும் வந்து இதை கண்டிப்பாக தன்னார்வலர்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லலை. பட் இது ஒரு அவேர்னஸாக நீங்கள் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுங்கள். அவங்க சேம் மொபைல் நம்பர்னால் மாற்ற தேவையில்லை. சப்போஸ் பேரண்ட் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து அப்டேட் பண்ண சொல்லுங்கள். ஸோ சேம் நம்பராக இருந்தாலும் ஓடிபி வரும், இல்லை அவங்க நம்பர் மாற்றி அப்டேட் பண்ணணுன்னாலும் ஓடிபி வரும். அதை வந்து நீங்கள் ஒரு தகவலை அவங்கள்ட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். இதுக்கும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் ஒரு உதவியாக இந்த தகவலை நீங்கள் பெற்றோர்களுக்கு கொண்டு போங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் இந்த தகவல் வந்தது உண்மை தான் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.